ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னோடனே, இல்லை இதில் தப்பாக நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிற விதம் தானே இருக்குது, அதுதான் முக்கியம் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எந்த நேரத்துலையுமே நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம் அப்படின்னா, அதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனால் மட்டும்தான் எந்த விஷயமே நம்மளுக்கு சரியாக இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் புரியுதுமா, புரியாமலாம் இல்லை, எனக்கு எல்லாம் புரியும். நீ எல்லாத்தையுமே சொல்லி என்னை குழப்பாதம்மா அப்படின்னோடனே, இல்லை நான்லாம் எதையுமே நான் குழப்பல. இருந்தாலும் உனக்கு சரியாக படுற விஷயங்களை நீ சரியாக இது பண்ணுறதுக்கான காரணத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஆனால் அந்தந்த இடத்துல அது கரெக்டாக தவறான நம்ம பார்க்குறதுக்கான நேரங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாத, பார்த்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். நீ அதுக்காக கோவப்பட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டுட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். நம்ம பார்த்துக்கலாம். எந்த இதையுமே நம்ம சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் சரி செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஒரு சமாளிக்கிறதுக்கான கேபிலிட்டிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, நாங்கள் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான எல்லா இதுவுமே எங்களுக்கு இருக்குமா, நாங்கள் அதெல்லாம் பற்றி நினைக்கல, கவலைப்படலை. ஆனால் அது அதுக்கு நம்ம சந்தோஷமாக நம்ம ஒரு விஷயத்த கொண்டுட்டு போகணும், செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் எனக்கு ஒரு உறுதியாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை நான் வாழ்க்கையில் செஞ்சனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீ ஒன்றும் எதையும் போட்டு மனசை போட்டு நினச்சிக்காத, எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையுமே கடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் அது நம்மளுக்கு நடக்குதா நடக்கலையா, இல்லை நம்ம எப்படி எதிர்பார்க்குறோங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சந்தோஷமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நேரங்களில் சகஜமாக எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருந்தோம்னாலே போதும். அப்படி தான் இருக்குது எனக்கு அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரியாகலைனாலும் நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஒரு சரியான பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்காக நம்ம எதையும் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு சரியான ஒரு விஷயம் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் நம்ம ஏற்பாடாக இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறீங்க, எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் எனக்கு இப்போதைக்கு ஒரு சரியான ஒரு இதுங்கிறது தெரியுது அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதையும் இது பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரியான ஒரு இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், முடிஞ்ச இதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக நீங்கள் எதையும் ஏன் இப்படிலாம் குழப்பமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் திருப்பியும் அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியது இல்லைம்மா, எனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு